இப்போ அவங்களுக்காக அந்த மருத்துவ உதவிகள் எந்த மாதிரியான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யப்பட்டிருக்கு? 108 ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 ஆம்புலன்ஸ் வந்து கோயிலை சுற்றி நம்மளுடைய பப்ளிக்காக இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி தேவைன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சுற்றி கோயிலை சுற்றி இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து வாக்கி டாக்கி கொடுத்துருக்கோம். கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு கட் ஆகாமல் வாக்கி டாக்கி மூலியமாக அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். 108ங்கிற நம்பர் மூலியமாக டயல் பண்ணியும் அவங்க வந்து பப்ளிக் வந்து சேவையை வந்து அடைஞ்சிக்க முடியும். கோயிலை சுற்றி இருக்கிற ஆம்புலன்ஸ் அத்தனையுமே வந்து இங்கே எமர்ஜென்சி கேர் சென்டர்னு ஒரு கேர் சென்டர் செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த எமர்ஜென்சி கேர் சென்டரில் டாக்டர்ஸ் இருக்காங்க, பாராமெடிக்ஸ் இருக்காங்க. 24 மணி நேரம் சேவைங்கிறதுனால ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இங்கேயே அட்மிஷன் போட்டு இங்கேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபர்தராக எதுவும் வந்து எமர்ஜென்சி இருக்கு அவங்களுக்கு தேவை இருக்குன்னா திருச்செந்தூர் ஜிஹெச் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிச்சி வரும். அதுக்காக ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸ், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே வந்து மயக்க போடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் டீஹைட்ரேட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இப்போ அதுக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது? அது மெடிக்கல் டீம்லேருந்து ஓஆர்எஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எஸ் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. ஓஆர்எஸ் கேம்பில் வந்து ஏதாவது வேற அதை தாண்டி எமர்ஜென்சி ரிப்போர்ட் ஆகுதுன்னா கூட பக்கத்துலேயே ஆம்புலன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேம்ப் சைட்லேயும் ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி இங்கே அனுப்பிச்சிருவாங்க எமர்ஜென்சி கேர் சென்டருக்கு. இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தேவைன்னா ஜிஹெச்க்கு வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம். மூச்சுத்திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட்டத்துடைய நெரிசல் காரணமாக மூச்சுத்திணறல் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான மூச்சுத்திணறல் ஏற்பட்டவங்க இருந்தாங்கன்னா உடனே சென்சிடைஸ் பண்ணி வாலண்டியர்ஸ் இருக்காங்க. பக்கத்துலேயே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். கூட்ட நெரிசலில் சிக்கினாங்கன்னா உடனே பார்த்து அந்த வாலண்டியர் ஸ்ட்ரெச்சரை வச்சு ஏற்றி பக்கத்தில் இருக்க ஆம்புலன்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை மெடிக்கல் கேம்புக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். மெடிக்கல் கேம்ப் எத்தனை சார் அமைச்சிருக்கோம்? அது மெடிக்கல் டீம் வந்து ஒரு 12 டைம் அனுப்பிச்சிருக்காங்க. 12 கேம்ப் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 12 கேம்ப்லயும் வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கு.